அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தேசிய நிர்வாகிகளை மாற்றியிருக்கிறது பாஜக தலைமை. தேசிய நிர்வாகிகள் 65 பேரை மாற்றியிருக்கிறது. தேசிய தலைவராக திரு நிதின் நபின் பொறுப்பேற்ற பிறகு நடக்கக்கூடிய முக்கியமான மாற்றம் இது. இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். கொத்தாக நிர்வாகிகளை மாற்றிய பாஜக ஆட்டத்தை மாற்றுகிறதா RSS என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு மாதவன் நாராயணன் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி இணைந்திருக்கிறார். வலதுசாரி கருத்தாளர் திரு நித்யானந்தம் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு மாதவன், வாலாயமாக நடக்கக்கூடிய மாற்றமா இது, அல்லது திரு நிதின் நபின் பொறுப்பேற்ற பிறகு நடக்கக்கூடிய மாற்றம் என்ற அளவில் ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? முதலாக நான் இதை பல கோணங்கள்ல ஆராயலாம். வணக்கம் கார்த்திக். அதான் அதுல முக்கியமா நான் கடைசியா உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன். நிதின் நபின் என்பது ஒரு விதமான அது ஒரு முகமூடின்னு சொல்லலாம், அவர் ஒரு உப்புக்கு சொப்பானின்னு கூட சொல்லலாம். நல்லா பேசுவதை ஒழிய பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெல்லி ஊர்ல இது அமித்ஷாவும் மோடியும் தான் நடத்துறாங்க. அங்க நிதின் நவீனோட பேர் வச்சாலும் அவர் செயல்படலைன்னு தான் சொல்லணும். அவர் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி, பழைய ஜனாதிபதி இந்தியாவில் இருக்கிற மாதிரி அந்த தலைவர் அவர். மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு பல கோணங்கள் ஆராயலாம். குறிப்பாக நீங்க ஒரு விளம்பரத்துல சொன்ன மாதிரி RSS கை ஓங்கிருதான்னு பார்த்தா அது காஸ்மெட்டிக்கா மேலிருந்து வாரியா பாத்தீங்கன்னா ராம் மாதவுடைய ஒரு புது நேஷனல் டீம்ல வந்தது. அதை சொல்லலாமே ஒழிய உற்று கவனிச்சுன்னா இப்பதான் நான் கொஞ்சம் கவனிச்ச அதை பார்த்தேன் பேருகளெல்லாம். சில பேருங்க ரோஹன் குப்தா மாதிரி நேற்று வரை காங்கிரஸ்ல கொஞ்சம் மாசம் முன்னாடி, சில மாசங்கள் முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தவரை இப்போ முக்கியமான ஒரு பதவிக்கு நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. பொதுவாக வாஜ்பாய் காலத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது மோடி காலத்துல RSS ஓட கை ஓங்கி இருக்குன்னு தான் சொல்லணும். வாஜ்பாய் காலத்துல கிட்டத்தட்ட முக்கியமான அமைச்சர்கள் ஜஸ்வந்த் சிங், அருண் ஷோரி, நிதி அமைச்சரா இருந்த யஷ்வந்த் சிங்னா ஒருத்தரும் RSS கிடையாது. இப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட RSSங்கிற ஒரு நிலைமையில RSS இல்லாதவர்கள் நிறைய பார்ட்டியில வந்திருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். இப்போ நான் இந்த ரோஹன் குப்தா, ஒன்னு ரெண்டு இன்னும் ஆளுங்க இருக்காங்க. ஸ்மிருதி இரானி கூட திருப்பி ஒரு மாதிரி மறுவாழ்வு மாதிரி கிடைச்சிருக்க அரசியல்ல, அமேத்தி தொகுதியில தோத்தப்புறம். ஸோ அதை எப்படி பார்க்கணும்னா, பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சியாக இருக்கிறதே ஒழிய அதுடைய காங்கிரஸுடைய வரலாறை நீங்க எடுத்து கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு அது தேசிய அளவுல செயல்படலைன்னு தான் சொல்லணும். வட இந்தியாவிலேருந்து தேசிய கட்சி ஆகும் ஒரு முயற்சி கூடிட்டு இருக்கு. அதை தவிர இப்போ உள்ள சூழல்ல நீங்க பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியிலையும் சமீபத்தில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற கருப்பான் ஜென்சி, அதாவது இளைய தலைமுறைக்காக உள்ள சில நிர்பந்தங்களையும் மனசுல வச்சுட்டு இப்போவே கூட்டணி அரசியல தான் இருக்கு பாரதிய ஜனதா கட்சி. அடிக்கடி மறந்துடுறோம். தெலுங்கு தேசமும் ஜனதாதள் யுனைடெட் ஒரு சப்போர்ட் இல்லாம, ஆதரவு இல்லாம அவங்க ஆட்சி செய்யறது கஷ்டம். இந்த நிலைமையில ஒரு மாதிரி பார்த்து ஒரு கட்சியையும் வலுப்படுத்தி, ஆனால் அதில் பழைய காலத்து வெறும் RSS அல்லது வெறும் ஒரு ட்ரெடிஷ்னல் போக்கோட இல்லாம கொஞ்சம் மறுசீரமைப்பு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கிறது சொல்லலாம். ஆனா கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்னு இருக்கு. அவங்களுடைய சமூக வலைதளத்தோடு சேர்ந்த ஒரு சில IT செல் சொல்லுவாங்களே, அது ஒருமான இங்கிலீஷ்ல தான் சொல்லுவாங்க, நோட்டோரியஸ். அது அதுல உள்ள ஆளுங்கள்ல ஒரு சலுகையும் கிடையாது. அதே மாதிரி கண்டபடி இஸ்லாமியர்களையும் மேல் சாதி இல்லாத மற்றவர்களை எல்லாம் சாடுற ஆளுங்கள் எல்லாம் நல்ல பதவியில வச்சிருக்காங்க. இது ஒரு கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம். அதாவது அவர்களுடைய பரப்புரையிலையும் கருத்தியல்லையும் ஒரு சித்தாந்தத்திலையும் ஒரு மாற்றமும் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நபர்கள் மட்டும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள், செயல்பாடுகள்ல எந்த மாற்றமும் இருக்காதுன்றீங்க. ஆமா, நபர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள்ங்கிறத விட என்ன கேட்டீங்கன்னா, புதிய நபர்களை இன்னும் கொண்டு
ஓகே, உங்க தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. இணைப்பு கிடைக்கும் போது நான் மீண்டும் வரேன். திரு பிரியன், ஆர்எஸ்எஸ் கை ஒன்றும் மட்டுப்படலை. வாஜ்பாய் காலத்தோடு ஒப்பிடுகிற போது மோடி காலத்தில் ஆர்எஸ்எஸ் கை ஓங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த நியமனங்கள், புதிய நியமனங்கள்ல திரு மோடி, திரு அமித்ஷா கை ஓங்கி இருக்கா இல்லை ஆர்எஸ்எஸ் கை ஓங்கி இருக்கா? இல்லை, பொதுவாகவே ஆர்எஸ்எஸ் வந்து உங்களுக்கு ஒரு பாலிசி ஃப்ரேமிங் பாடியாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டாக சில பாலிசிஸ்லாம் அதுக்கு இருக்குது. ராமர் கோவில் கட்டணும்னா ராமர் கோவில், யூனிஃபார்ம் சிவில் கோடுனா யூனிஃபார்ம் சிவில் கோடு, காஷ்மீரில் 370னா இதெல்லாம் வந்து ஒரு 70-80 வருஷங்களாக ஒரு ஃப்ரேம் பண்ண பாலிசி. அதெல்லாம் அந்த பாலிசிக்குள்ளே நீங்கள் இந்தியா, ஹிந்து, ஹிந்தி, இந்த பாலிட்டிக்ஸில் இந்த 3 லைனில் ஒர்க் பண்ணணும். இந்தியா, ஹிந்தி, ஹிந்து. அந்த இந்து ராஷ்டிரா கடைசியில் போய் முடியணும். அது கடைசியில் ஹிந்தியை இங்கிலீஷ் எடுக்கணும், ஹிந்தியை வைக்கணும், ஹிந்தியை எடுக்கணும், சான்ஸ்கிரிட்டை வைக்கணும். இதுதான் ஓவரால் பாலிசி, கோல்வால்கரோட பாலிசி. அது அந்த பாலிசி தான், அந்த பாலிசி ஃப்ரேம் ஒர்க் அப்படியே தான் இருக்குது. அதில் தான் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் சான்ஸ்கிரிட்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஈவன் 9ஆவதுக்குலாம் சான்ஸ்கிரிட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஏன் பண்ணுறாங்கன்னா அந்த பாலிசி லெவலில் தான். ஸோ ஆர்எஸ்எஸோட எஸ்டாப்ளிஷ்டு பாலிசி அப்படியே தான் இருக்குது. அதில் தான் மோடியோ அமித்ஷாவோ ஒர்க் பண்ண முடியும். அதுலேருந்து மாற முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டி. இந்த ஐடியாலஜிக்கு இந்தியாவில் இருக்கிற மக்கள் பெருவாரியாக ஓட்டு போட்டாங்க அப்படின்றது இன்னொரு விஷயம். அதனால் வந்து மக்களுடைய அப்ரூவல் அவங்களுக்கு கிடச்சிருக்கிறதுனால அந்த பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல பார்லிமெண்ட்டை பயன்படுத்துகிறாங்க. அந்த சட்டத்தை அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே தான் வந்து அது மோடியாக இருந்தாலும் சரி, இன்னும் பின்னாடி வர எந்த தலைவராக இருந்தாலுமே ஆர்எஸ்எஸோட பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அதை விட்டு நீங்கள் மீறிலாம் போக முடியாது. கொஞ்சம் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கலாக கொஞ்சம் அப்படி இப்படி நெளிவு சுழிவோட சில இடத்துல போய்க்கலாம். அதாவது எலக்டோரலாக நாங்கள் வளர்ந்துட்டோம், இனிமே ஆர்எஸ்எஸோட உதவிலாம் தேவையில்லைன்னு நட்டா போன்றவர்கள் சொல்லக்கூடிய இடத்துக்கு நகரலையா? அப்படி சொல்லி தான் வந்து யூபி எலெக்ஷன்ஸில் 66 இடம் இருந்தவங்க 32 இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. யூபியில் ஸ்டேட் எலெக்ஷன்ஸில், பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் 24 என்னாச்சு? 66 இடங்கள் இருந்தவங்க 32 இடங்கள் வந்தாங்க. சமாஜ்வாடி பார்ட்டி 37 இடங்கள் வின் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆர்எஸ்எஸ் வந்து நாங்கள் வளர்ந்துட்டோம்னு நீங்கள் சொல்கிற மாதிரி சொன்னதோட பலரை அனுபவிச்சாங்க. மகாராஷ்டிராலையும் தோத்தாங்க பார்லிமெண்ட்டில். அப்போ ஸ்டேட்டில் தான் வின் பண்ணாங்க. அப்புறம் வந்து ஆர்எஸ்எஸோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. மோடி வந்து நாக்பூர்லாம் போனார், நீங்கள் பார்த்தீங்க அதெல்லாம். ஸோ ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பேரண்ட் பாடி. அது இப்போ பிஜேபி வந்து ஒரு பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட் அது ஆக்சுவலாக. ஸோ என்ன பேரண்ட் பாடி பாலிசியை ஃப்ரேம் பண்ணுதோ அதுதான் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதில் மோடி அமித்ஷான்றது மேட்டர் இல்லை. மோடி அமித்ஷாவும் ஒரு பாப்புலர் லீடராக எமர்ஜ் ஆயிருக்காங்கன்றது உண்மை. வாஜ்பாயும் பாப்புலர் லீடராக எமர்ஜ் ஆனார். ஆனால் இங்கே நீங்கள் என்ன பிரச்சனைனா, நீங்கள் இப்போ மாற்றிருக்கீங்கல்ல, மாற்றங்களை செய்வதற்கு தயங்காத ஒரு கட்சியாக பிஜேபி இருக்குது. அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சேஞ்சஸ் வந்து இன்னெவிட்டபிள், மாற்றம் ஒன்று தான் மாறாது. இங்கே நம்ம திமுக மாதிரி இழுத்துனே இருக்க மாட்டாங்க, ஜவு மாதிரி, காங்கிரஸ் மாதிரி ஜவு மாதிரி இழுத்துனே இருக்க மாட்டாங்க. மாற்றம்னா டக்குன்னு பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகள் அந்த கட்சியில் இருக்குது. ஸோ கரெக்டாக எலக்ட்ரோரலாக ஒரு தேர்தல் ரீதியாக வின் பண்ணணுமா, என்ன வேணால் பண்ணு, அடித்து பிடிச்சி என்ன வேணால் பண்ணு, கடைசி வரையும் எல்லைக்கே போ, பயங்கரவாத கட்சியாக பிடிபி, கவலைப்படாத, கூட்டணி வையி, 2 வருஷம் ஓட்டலாம், அதோட அப்புறம் அவங்களே தள்ளி விட்டுலாம், என்ன வேணால் பண்ணலாம், யார் கூட வேணால் சேரலாம். எலக்ட்ரோரலாக அந்த இடத்துல போய் உட்காரணும். முதல்ல உட்காந்து பவரில் உட்காந்து நம்ம ஆட்கள் அங்கே செட் பண்ணணும். அதுதான் அவங்க நோக்கம். ஆக்சுவலாக அதிகாரம் தான் முக்கியம். அல்டிமேட்டா பாஜகவுக்கு அதிகாரம் முக்கியம். ஏன்னா அந்த பாலிசியை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு அதிகாரத்தில் இருக்கணும். நீங்க ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல ஒரு கூட்டணியா உட்காந்துட்டாங்கன்னா மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக காய்களை நகர்த்துவாங்க. யார் கூட கூட்டணி செய்யறாங்களோ அவங்களே கவாய் விட்டுருவாங்க. இப்போ ஷிண்டே சிஎம் இருந்தவர் இப்போ டெப்டி சிஎம் இருக்கார் பாருங்க. பிடிபி என்னாச்சு, மெஹபூபா எங்கே போனாங்க, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. மணிப்பூர், அருணாச்சல பிரதேசம் பல கதைகள் இப்படி இருக்குது. அதனால் வந்து அவங்களுக்கு தெளிவாக இருப்பாங்க. இப்போ இந்த மாற்றங்கள் வந்து எந்த அளவுக்கு உதவுன்றது முக்கியமான விஷயம். 3வது தடவையாக வந்து மோடி வின் பண்ணியிருக்காரு. 240 சீட் தான் வாங்கியிருக்காரு, மெஜாரிட்டி இல்லை. ஸோ மெஜாரிட்டி இல்லாத போது அடுத்த எலெக்ஷன் 3 தடவை வின் பண்ணிட்ட பிறகு லா ஆஃப் நேச்சர்னு ஒன்று இருக்குது, இயற்கையின் விதின்னு ஒன்று இருக்குது. ஒரு விரக்தி வந்து சலிப்பு தட்டும் மக்கள்கிட்ட. 3 தடவை நீங்கள் அவரை எலெக்ட் பண்ணிட்டீங்க, 4வது தடவை நீங்கள் அவரை எலெக்ட் பண்ணுவீங்களா? 240 இடங்கள்லாம் இந்த போன தடவை கொடுத்தீங்க, அடுத்த தடவை நீங்கள் இதுக்கும் கீழே கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்போது இந்த லா ஆஃப் நேச்சர் இருக்குல்ல, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், சலிப்பு, இதை மக்கள்கிட்ட மாற்றணும், ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் நினச்சிதுன்னா, மாற்ற வேண்டியது இந்த ஆஃபீஸ் பேரர்ஸை கிடையாது, மாற்ற வேண்டியது மோடியையும் அமித்ஷாவையும் மாற்றணும். அதுதான் மாற்றணும். ஆக்சுவலாக மோடியை தான் மாற்றணும். மோடியை நீங்கள் இப்போ பிஎம் கேண்டிடேட் மோடி கிடையாது, வேற ஒருத்தரை போட்டு புதுசாக ஒருத்தரை ஒரு நீங்கள் கொண்டாடணும், எமர்ஜி ஆகணும் ஒருத்தர் புதுசாக. நீங்கள் வந்து திரு மோடியின், திரு அமித்ஷாவுடைய செல்வாக்கு குறைஞ்சிருச்சு, இனிமே பாஜகவின் முகங்களாக இந்த மாற்றங்கள்னால ஒன்றும் அடைய முடியாது சார். அதுக்கு உதாரணம் தான் சார் இது. நதின் நிபின் யாரு, பீகாரில் ஒரு மினிஸ்டராக இருந்தார், பாஜகவுடைய பிரசிடென்ட் ஆனார். அவருடைய ஊரில் மங்கிப்பூரில் என்னாச்சு, அசம்பிளி எலெக்ஷனில் பிஜேபி தோத்துது இல்லை, பிரசாந்த் கிஷோர்னு வின் பண்ணாரு. அதை விடுங்க, அடுத்தது காக்ரோச் பார்ட்டி வந்தது. 2014 எவ்வளோ கெத்தாக இருந்தது பிஜேபி. ஆனால் அதோட போராட்டத்தில் உங்கள் மந்திரியை நீங்கள் நீக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டீங்கல்ல. அப்போ என்ன, அது எதை காட்டுது? பொலிட்டிக்கலாக யூ ஆர் லூசிங் யுவர் கிரிப். அதுதான் அதை காமிக்கிறது ஆக்சுவலாக. அப்போது
மோடிக்கு வந்து ஒரு ஸ்லைடு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ வந்திருக்கு. இல்ல என்ன அளவுகோல் அதுக்கு? அது நீங்க உங்களுடைய ஆக்டிவிட்டி தான் அளவுகோல். மோடி செல்வாக்கு குறைஞ்சிருச்சு, அமித்ஷா செல்வாக்கு குறைஞ்சிருச்சுங்கிறதுக்கான அளவுகோல் என்ன? மங்கிப்பூர்ல தோத்தீங்கல்ல, அது இடைத்தேர்தல் ஒரு சின்ன அளவுகோல் தான். அது இந்தியா முழுக்க நீங்க அப்ளை பண்ண முடியாது. பட் அது ஒரு இண்டிகேஷன். அது ஆக்சுவலா. ரெண்டாவது, நீங்க தர்மேந்திர பிரதான நீங்க வெளியில அமிச்சிங்கல்ல, அதுவே ஒரு இண்டிகேஷன். பொலிட்டிக்கலா யூ கேனாட் ஸ்டாண்ட். நீங்க அந்த போராட்டத்தை உங்களால சந்திக்க முடியல. அது சந்திக்க முடியலன்ற போது நீங்க வந்து அவரை வெளில அனுப்ப வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டீங்கன்னா அது ஒரு சரிவு தான் உங்களுக்கு. ஆக்சுவலா நீங்க கெத்தா இருக்க முடியல அந்த இடத்துல. ஸோ நீங்க அவரை வெளில அனுப்பிச்சிங்கன்னா அது சரிவு தான். அது ஆக்சுவலா அப்போ எந்த பயனுமே இல்லை அந்த நிர்வாகிகள் மாற்றத்தினால. இந்த நிர்வாகிகள் மாற்றுறதுனால ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் பயன் இருக்கிற மாதிரி தெரியல சார். 65 பேர் இப்போ போட்டிருக்காங்க, அதில் 51 பேர் புதுசாக போட்டிருக்காங்க. நான் சொன்னல மாற்றம் ஒன்றும் மாறாதுன்னு. அவங்க மாற்றத்தில் வந்து இதாக இருக்காங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் இவங்களாம் எந்த அளவுக்கு வந்து உதவியாக இருப்பாங்கன்னா, அந்த ஹெட் யார்? மக்கள் வந்து மோடியை பார்த்து ஓட்டு போடுறாங்க சார். ஜெயிச்சா மோடி, தோத்தா லோக்கல் பார்ட்டி, லோக்கல் ஸ்டேட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ மோடி இப்போ வரப்போகிற எலெக்ஷன்ஸ் தான் முக்கியமான விஷயம். வர February 27 ஃபெப்ரவரியில் குஜராத், உத்தரப்பிரதேஷ், ஹிமாச்சல பிரதேஷ், பஞ்சாப், இந்த மாதிரி முக்கியமான ஸ்டேட்ஸ்லாம். யூபி முக்கியம், அதில் முக்கியம். யூபி அண்ட் குஜராத் ரொம்ப முக்கியம். உத்தரகண்ட், அப்புறம் ஹிமாச்சல பிரதேஷ்லாம் முக்கியம். கோவா முக்கியம். அதெல்லாம் ஆட்சியில் இருக்காங்க. அப்போது அது ஒரு மினி ஜெனரல் எலெக்ஷன் மாதிரி நடக்குது. ஸோ இந்த மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 65 புது நிர்வாகிகளில் கிட்டத்தட்ட 6 பேர் வந்து உத்தரப்பிரதேஷ்காரங்களை போட்டிருக்காங்க. ஸோ அதனால் குஜராத்லேருந்து ஒரு 4-5 பேர் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த எலெக்ஷன்ஸில் அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே இருந்தால் கூட மோடி, அமித்ஷா தான் வந்து ஒரு ஃபிகராக இருக்காங்க, ஒரு ஃபேஸாக இருக்காங்க, பிஜேபிக்கு ஃபேஸாக இருக்காங்க. அவங்களுடைய செல்வாக்கு சரிஞ்சதா இல்லையான்றது ஒரு முக்கியமான கேள்விக்குறியா பாருங்க. அவங்கள ரீப்ளேஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு இணையா, அவங்களுக்கு வலுவா, இல்லை அவங்கள விட ஃபேஸ் வேல்யூ அதிகமாக இருக்கிற ஒருத்தரை தானே வச்சு ரீப்ளேஸ் பண்ண 29 நோக்கி கொண்டு போகணும். 29 நோக்கி போகும்போது யாராவது அடையாளம் கண்டு நீங்கள் அவங்கள டெவலப் பண்ணணும். 29 நோக்கி போகும்போது டெவலப் பண்ணணும். இந்த ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் வின் பண்ணுறது தான் இப்போ இந்த மாற்றங்கள்லாம் எதை சொல்கிறதுன்னா, வரப்போகிற ஸ்டேட் எலெக்ஷன்ஸை வின் பண்ணுறதுக்கான ஒரு யுக்தியாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் மிஷன் 29 அவங்க ஒன்று வச்சுருக்காங்க. அந்த மிஷன் 29 வின் பண்ணணும்னா மோடியே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். ஆக்சுவலாக அதுக்கு ஒரு ஃபேஸை வந்து நீங்கள் தயார் பண்ண வேண்டியிருக்கும். ஆக்சுவலாக ஓகே. திரு நித்யானந்தம், பாஜகவுடைய தேர்தல் வெற்றிக்கு நிர்வாகிகள் மாற்றம்ங்கிறது பெருமளவு இனிமே கை கொடுக்காது. திரு மோடி, திரு அமித்ஷாவுடைய மாற்றங்கள் தான் கை கொடுக்கும் அப்படின்னு பிரியன் சார் சொல்றாங்க. புதிய தலைமுறை நேர்பட பேசிய நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியன் அவர்கள் 2 விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள், எதிரும் புதிருமான கருத்துக்கள். ஒன்று, இந்த புதிய தலைமை என்பது வெற்றியை தேடித்தர முடியாது என்பதாக சொன்னது. இன்னொன்று, மோடி, அமித்ஷா மாறினால் மட்டுமே தான் இந்த தேர்தலில் அவர்கள் குறைந்த எம்பிக்கள் மேலும் குறையாமல் தடுக்க முடியும் என்று ஒரு கருத்து சொன்னார். ஆக மோடி, அமித்ஷாவுக்குத்தான் வாக்கு இருக்கிறது, மோடியினுடைய பெயருக்குத்தான் வாக்கு இருக்கிறது என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் எல்லா கருத்தையும் அவர் எல்லா விதத்திலையும் சொல்லியிருக்கிறார். இல்லை, அவங்கள தான் மாற்றணும் தானே சொல்கிறாரு. ஆனால் மோடிக்கு தான் ஓட்டுன்றார். இப்போ பேசுறாங்க மோடி ஓட்டு தான் குறைஞ்சு போச்சு. அதுதான் குறைஞ்சு போச்சு. அதனால் மோடிக்கு தான் ஓட்டுங்கிறார். இல்ல, அவர் சலிப்பு வந்திருக்கு. இருந்துச்சு 24 வரைக்கும் இருந்துச்சு. இனிமே வராது. இனிமே குறைஞ்சிச்சு. இனிமே நீங்க அவங்கள மாத்தினாதான் நீங்க வாங்கி இருக்கிற சீட் எண்ணிக்கையில குறையாம பாத்துக்க முடியும்னாரு. அது கான்ட்ராடிக்டரி கிடையாது, முரண்பாடு சொல்ல. பாஜக, நாம் எல்லாம் இப்பொழுது பாஜகவை பற்றி பேசுகின்ற பொழுது ஆர்எஸ்எஸ்ஐ தொடாமல் இருக்க முடியவில்லை. ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான குறிக்கோள் தனி மனித வழிபாடு கிடையாது. எனவே மோடியை மாற்ற வேண்டுமா வேண்டாமா என்பது அந்த சூழ்நிலையிலே முடிவாகக்கூடிய ஒன்று. மோடியினுடைய முகம் ஏதோ மோடி ஒரு வெள்ளைத்தாடி குர்தா போட்டிருக்கிறார் என்று நாம் நினைக்கக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளுடைய முகமாக, கோட்பாடுகளுடைய முகமாக, நாடு முன்னேற்றமடைய வேண்டும் என்ற திட்டங்களின் முகமாக மோடியை பார்க்க வேண்டுமே தவிர மோடியுடைய தலைக்கு என்று சொல்லி தனி மனித வழிபாடு என்பது கூடாது. தேர்தல் வெற்றியை பெற்றுக் கொடுக்கிற வரைக்கும் தானே நீங்க சொன்ன மாதிரி அந்த நபரை ஆர்எஸ்எஸ் முன்னிறுத்தும், பாஜக முன்னிறுத்தும். அவங்களால தேர்தல் வெற்றியை பெற்றுக் கொடுக்க முடியாதுங்கிற போதும் முன்னிறுத்துமா? நிச்சயமா அந்த காலத்துக்கு ஏற்ற மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. இதுல என்ன சந்தேகம் இருக்கு? அவரால் வெற்றி கொடுக்க முடியும் என்று சொன்னால், இப்பொழுது கூட இந்த 3வது முறை அவர் வந்தது ஒன்றும் தோல்வி கிடையாது. கூட்டணி கட்சிகளோடு பெரும்பான்மை பெற்றுதான் வந்திருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில். எந்த குறையும் சொல்ல முடியாது. அதனால மைனாரிட்டி அரசு நடத்துகிறது என்று சொல்ல முடியாது. 400 சீட்டில் இலக்குன்னு வச்சாங்க அவங்க. இலக்கு நம்ம ஸ்டாலின் அவர்கள் கூட 200ன்னு வச்சாரு.
அது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதும் நாம் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்வதற்காகவும் தான் பயன்படுத்தணும். தேர்தலுக்கு முன்பு வரை, தேர்தல் முடிவு வந்த பிறகு அதை நாம் பேச மாட்டோம். அது மோடி விஷயத்திலையும் பேசக்கூடாது. 400 சொன்னார் எனக்கு, அதுக்கு ஒரு காரணம் இருந்தது, அந்த நேரத்தில் அது தேவைப்பட்டது, அதை சொன்னார்கள். எனவே மோடி அவர்கள் வாக்குகளை வாங்கி தர முடியாது என்று சொன்னால் அதிகாரத்திற்கு வர முடியாது. இல்லை, இந்த சமரசங்கள் இருக்குல்ல, நீங்கள் புதுசாக வந்திருக்கிற ஒரு சிஜேபிங்கிற ஒரு கட்சி போராட்டம் நடத்துது, அழுத்தம் கொடுக்குது, அவங்க வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அமைச்சர் ராஜினாமா செய்கிறார். சமீபத்தில் நடந்த பீகார் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் தொகுதி தோல்வியை காணுது. அப்போ இந்த மாதிரியான பின்னடைவுகள் அப்படிங்கிறது பாஜகவுக்கான பின்னடைவா இல்லை திரு மோடிக்கான பின்னடைவா? இது ஜனநாயகத்தின் வெற்றி. ஜனநாயகத்தில் இவர் தான் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்று கிடையாது, மாறி மாறி வெற்றி பெறுவார்கள். தமிழகத்தை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜெயலலிதா அம்மையாரும் தோற்றிருக்கிறார்கள், கருணாநிதி அவர்களும் தோற்றிருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய கருணாநிதி நம்ம தோல்வியாக வெளியில் சொல்ல முடியாது, ஸ்டாலின் அவர்களும் இப்பொழுது தோற்றிருக்கிறார்கள். ஆக தோற்றுவிட்டார் என்பதற்காக அவர் அரசியலிருந்து விலக வேண்டும், அவர் முகத்தை மக்கள் ரசிக்கவில்லை என்பது அல்ல பொருள். தோற்றுவிட்டாலும் கூட அவருக்கென்று ஒரு இடம் இருக்கிறது தமிழகத்தில், அந்த இடத்தை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள். அதனால் மோடி அவர்களுக்கு வயது கூடியிருக்கிறது என்பதையும் நான் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் சுறுசுறுப்பாக இருக்கின்ற வரை அவர் பிரதமராக இருப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. வெற்றியை தேடி கொடுக்கும் வரை அவர் பிரதமராக இருப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்க முடியாது. அமித்ஷா இந்த மாற்றங்கள் என்பது ஆர்எஸ்எஸ் மாற்றம் செய்தது என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் ஆர்எஸ்எஸ் நேரடியாக தலையிடாது. பாஜகவில் நம்முடைய அமைச்சராக இப்பொழுது கூட இருக்கிறார், மருத்துவ அமைச்சராக இருந்தார் இல்லையா, நம்முடைய முன்னாள் தலைவர் நட்டா அவர்கள் காலத்திலிருந்து இவர்கள் பொறுப்புல இருக்காங்க. அப்போ பழைய ராம் மாதவ் ரொம்ப வருஷமா ஆளே இல்ல, ஏன் பொதுச் செயலாளராக இருந்தாரு, கொஞ்ச காலம் அவர் வேற வேலைகள், சங்க வேலைகள் கொடுத்திருக்காங்க. திரு மோடிக்கோ திரு அமித்ஷாவுக்கோ அவர் நெருக்கமாகவும் இல்ல, அவர் விலகிதான் இருந்தாரு. இப்ப அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. திரு BL சந்தோஷ் மீண்டும் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளராக தேசிய அமைப்பு செயலாளர் இருந்தாரு. அந்த மாதிரி RSSக்கு நெருக்கமானவர்கள் மீண்டும் வந்திருக்காங்க, பொறுப்புக்கு வந்திருக்காங்க. பல வருடங்கள் நீங்க சொன்ன ராம் மாதவ் பிஜேபியில இருந்து பொறுப்புல இருந்து விலகி எங்க போயிருக்காரு? மோடி அமித்ஷா டீமுக்குள்ள இல்லையே ரொம்ப வருஷமா. ஆனா RSSல தெளிவான ஒரு பொறுப்புல இருந்தார் இல்லையா? அதுதான் கரெக்ட். RSSக்குள்ள இருந்தார், எங்க வேணாலும் இருப்பாங்க. இப்ப கட்சிகளே வந்திருக்கிறார். உங்களை எங்க உட்கார வைக்கிறாங்களோ அந்த வேலையை நீங்க செய்யணும். எதுவும் அட்டாச்சா இருக்க கூடாது. நான் தான் நிரந்தர தலைவர் என்பதெல்லாம் இங்க கிடையாது என்பதைத்தான் அவர்கள் பறைசாற்றி இருக்கிறார். மாதவன் சார், இந்த நிர்வாகிகள் மாற்றம்ங்கிறது இந்த அளவோடு நின்றுமா, இல்ல பிரியன் சார் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு முன்பாக, குறிப்பா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக திரு மோடி திரு அமித்ஷா மாற்றம் வரைக்கும் நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சொல்லணும். இன்னும் அடுத்த வருஷம் உத்தரப்பிரதேச தேர்தல் இருக்கு, அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லணும். அதை நான் ரொம்ப நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ பிரியன் சொன்ன மாதிரி போன மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேசத்துல மண்ண கவலையை ஒழிய தி லாஸ்ட் ஃபேஸ் அவங்களுடைய. அதனால உத்தரப்பிரதேசத்துல என்ன நடக்கிறது அதையும் கொஞ்சம் பின்னடைவை மனசுல வச்சுட்டு யோகி ஆதித்யநாத்துக்கு என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம கவனிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க they will leave a lot of room for change. அவங்க வேணும்னா வேர்லையும் காக்கியும் மேல இலையிலையும் போகலாம். ஆனா அது குறிப்பா ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். பொதுவாக இன்னைக்கு மற்ற பேச்சாளர் பேனல் இருக்கிறவங்களோட பேசி பார்த்தா RSS கை ஓங்கி அவங்க சொல்லித்தான் பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் நடத்துறதுங்கிற ஒரு பிம்பம் இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். அந்த அளவுக்கு கிடையாது. மோடி அவர்கள் தனி மனித எஃபர்ட்ஸ்னால அவர் கிட்டத்தட்ட இந்திரா காந்தியோட லெவலுக்கு போயிட்டார். அவர் சொன்னதுதான் சட்டம்ங்கிற மாதிரி போயாச்சு. அவர் சொன்னா அமித்ஷாவும் அவரும் சேர்ந்துதான் நடத்துறாங்க. அதனால ஒரு மாதிரி இந்த இடத்துலதான் நீங்க கடந்த 3 நாடாளுமன்ற தேர்தலையும் தொடர்ச்சியா வெற்றியை கொடுக்குறீங்க. நீங்க சொல்றதெல்லாம் RSS கேட்குது. RSS விட நாங்க வளர்ந்துட்டோம்னு சொல்ல முடியுது. ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பின்னடைவு, அப்புறம் RSS தொண்டர்கள்லாம் தேர்தல் வேலை பார்க்காம விலகி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் RSS தொண்டர்களும் வேலை செய்கிறாங்க, வெற்றி கிடைக்குது. மகாராஷ்டிராவில் ஹரியானாலாம் வெற்றி கிடைக்குது.
இதன் பிறகான சினாரியோவை நீங்க பாருங்க. நீங்க தொடர்ச்சியா மோடி சொல்றதெல்லாம் RSS கேக்குதா? நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு, அதுக்கப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு, சமீபத்திய போராட்டங்கள், அமைச்சருடைய ராஜினாமா, பீகார் சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவுகள், இதற்கு பிறகும் மோடி கை ஓங்கியிருக்கா? அமித்ஷா கை ஓங்கியிருக்கா? ஆமா, கை ஓங்கி இருக்கு. கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்காங்களே ஒழிய கை ஓங்கித்தான் இருக்கு. அதுல கொஞ்சம் அளவுக்கு கோர்ஸ் கரெக்ஷன் வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு RSSக்கு கொஞ்சம் இடம் கொடுத்திருக்காங்களே ஒழிய. இப்போ நீங்க குறிப்பா நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். இது கருத்தியல் ரீதியில RSS இந்துத்துவ கொள்கையில மோடி ஜெயிக்கவில்லைங்கிறத பத்தி நான் புள்ளி விவரத்தோடய கூட ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அதாவது லாபார்த்திங்கிறார் இல்லையா, அந்த வார்த்தையை அவர் மோடி நிறைய யூஸ் பண்ணுவார். அவருடைய திட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியும் சமூக ரீதியிலையும் அவர் நிறைய நன்மைகள் பண்ணதுனால தான் மோடிக்கு ஓட்டு. அது தவிர நல்ல பேச்சாளர். RSS என்பதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வேற போக்கிடம் கிடையாது. பாரதிய ஜனதா என்ன நடத்தினாலும் அரசியல்ல அவங்க பாரதிய ஜனதா கட்சியை வச்சுதான் நடத்தி ஆகணும். ஆனா எங்கேயும் சமீபத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 370 சமரசம் பண்ணிக்கல, பொது சிவில் சட்டத்துல சமரசம் பண்ணிக்கல, முத்தலாக்ல சமரசம் பண்ணிக்கல. எங்கேயாவது RSS உடைய கொள்கைகள்ல திரு மோடி சமரசம் செஞ்சுக்கிட்டு வளர்ச்சியை நோக்கியோ மற்ற திட்டங்கள் பத்தியோ பேசினாரா? இல்லையே. இல்ல, அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். அவர் ஒரு மாதிரி அகாமடேட் பண்றாரு RSS ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ். ராம் மாதவ் இங்க வைக்கலாம், சந்தோஷ வைக்கலாம். அவங்களுடைய பிரசார பலம் இருக்குல்ல, பரப்புரையில அவங்க எந்த அளவுக்கு போறாங்க, ஆர்கனைசேஷனல் பவர் வச்சு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு RSS ரொம்ப உதவியா இருக்கு. ஆனா தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு ஆர்கனைசேஷன் மாத்திரம் போறாதே, கூட ப்ரோக்ராம் என்ன, ஆட்சியில நீங்க என்ன பண்றீங்க, அதெல்லாம் சேர்த்து வச்சு பாக்குறது. மோடி சொல்றாரு ப்ராடக்ட் என்னுடைய ப்ராடக்ட் தான், மார்க்கெட்டிங் நீங்க பண்ணுங்கிறாரு அவர். அப்ப அதுல குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, சமரசம்னு அவருக்கு தெரியும். இப்ப மோடிக்கு நல்லா தெரியும், பாலிடிக்ஸ் இஸ் தி ஆர்ட் ஆஃப் த பாசிபிள். பிரியன் கூட நல்லா சொன்னாரு, PDPயோட கூட்டணி வச்சுட்டு இங்கேயும் போயிட்டு அங்கேயும் போயிட்டு ஆட்சியை தான் பிடிக்கணுங்கிற இருக்கும். எங்களுடைய சனாதன தர்மம் முக்கியம், எங்களுடைய பல விதமான கொள்கைகள் முக்கியம்னு சொல்ற RSS ஓட ஓரளவுக்கு தான். ஒரே ஒரு விஷயத்த முக்கியமா சுட்டிக்காட்ட விரும்புறேன். RSS ஓட போக்குல அண்மையில பகவத் ஜென்சிக்கு சப்போர்ட்டா பேசினாரு. இவங்க எல்லாரும் துப்பாக்கி சூடு மாதிரி கிட்டத்தட்ட பெல்லட் ஃபயரிங் நடந்த ஜந்தர் மந்தருடைய பின்னணியில பகவத் இளைஞர்களுக்கு சாதகமா பேசினார்னா அது என்ன இண்டிகேஷன் கொடுக்கறது? இண்டிகேஷன்னா மோடி செய்ததெல்லாம் எல்லாம் எங்களால ஒத்துக்க முடியாதுங்கிறத தான் அவர் இண்டிகேஷன் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸா பார்க்கலாம். இப்போ ராம் மாதவையோ அதையோ கொஞ்சம் வச்சத, ஆனா அது ஒரு அளவோட தான் பார்க்க முடியும். அது இவர் RSS ஒரு கை உங்களை மோடி தன்னுடைய மோடித்வா தான் இந்துத்வா விட முக்கியம்னு அவர் சொல்லல செயல காட்டிட்டே இருக்காரு. ஓகே பிரியன் சார், இதுல ஏதாவது கருத்து இருக்கா? இன்னும் மோடி தன்னுடைய செல்வாக்க தக்க வச்சுட்டு தான் இருக்கிறாரு, RSS கை ஓங்கி இல்லைன்னு உங்களை என்ன சொன்னாரு? அதாவது ஒரு தலைவரை தயார் பண்ணுறதுக்கு RSSக்கு பல வருஷங்கள் தேவைப்படும். இப்போ மோடி அப்படி தான் தயார் பண்ணப்பட்டார். 2002 குஜராத் கலவரத்துக்கு அப்புறம் அவர் இமேஜ் இந்துத்துவா லீடர்ன்ற முறையில் இன்க்ரீஸ் ஆச்சு. அவரை மெதுவாக கொண்டாந்து 2014 அவரை ரீப்ளேஸ் பண்ணினாங்க. ஸோ இட் டுக் லாட் ஆஃப் டைம். 2002லேருந்து 2014 வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷ காலம் அவர் குரூம் பண்ணுறாங்க. குஜராத் முதல்வர் 3 தடவை இருக்கார். ஸோ அந்த மாதிரியான இப்போது பார்த்தீங்கன்னா பிஜேபியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு முதல்வர் இருந்துட்டு இப்ப மேல வர்றதுக்கு ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி தேவேந்திர ஃபட்னாவிஸ் இருக்காரு, யோகி இருக்காரு. இப்போ அவங்க RSS டிசைட் பண்ணுவாங்க, அவங்க எப்படி பண்றது ஏது பண்றதுன்னு டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா எப்போ மோடியோடைய இமேஜ் பிம்பம் சரியுதுன்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்களோ அப்போ அவங்க மாற்றத்துக்கு தயங்க மாட்டாங்க. அப்போ மோடி என்ன பண்ணுவார், தன்னுடைய பிம்பம் சரியாதபடி இருக்கிறதுக்கான விஷயங்கள் என்னென்ன பொலிட்டிக்கலாக பண்ணணுமோ அதை அவர் பண்ணுவார். ஆனால் அவருக்கு ஏஜ்னு ஒன்று இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அவர் நீடிக்கிறது நேச்சுரலி அந்த ஆர்கனைசேஷன் விரும்பாது. அதனால் அவரால் முடிகிற வரையும் தன்னை தக்க வைத்துக் கொள்றதுக்கான முயற்சியில் பொலிட்டிக்கலாக அவர் இறங்குவார். ஆனால் அதே சமயம் எலக்டோரலாக தேர்தல் ரீதியாக அவர் தோல்வி சந்திச்சார்னா அவருடைய மாற்றம் தவிர்க்க முடியாது ஆக்சுவலாக. ஓகே திரு பாக்கி, பாஜகவுடைய கோர் ஓட் பேங்க் மத்தியதர வர்க்கம், அந்த மத்தியதர வர்க்கத்தை சேர்ந்தவங்க, அதற்கு மேல் தட்டில் இருக்கக்கூடியவங்க, அவங்க தான் பெருமளவு டெல்லியில் நடந்த போராட்டங்களில் பங்கேற்றாங்க. அதுதான் பாஜகவை ஒரு நெருக்கடிக்கு தள்ளிச்சு. மோடியுடைய செல்வாக்கு குறைவதாக RSS உணர தொடங்கிய புள்ளியும் அதுதான் அப்படிலாம் விமர்சனங்கள் வச்சு. இதற்கு பிறகும் திரு மோடியை பொசிஷன் பண்ற இடத்துல RSSஓ பாஜகவோ இருக்காங்களா? இல்லை, இந்த
பாஜகவுக்கு மோடியை பொசிஷன் பண்ணக்கூடிய நிலை இருக்கு இல்லையா, அந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிடுச்சு. நரேந்திர மோடி எலெக்ஷன் ரிசல்ட் பிறகே சொல்றீங்களா? அதுக்கு அப்பவே ஆரம்பிச்சிருச்சுன்றது நான் ஃபீல் பண்றேன். நரேந்திர மோடி எத்தனை தடவை ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் போயிருக்காரு, அத்வானி போயிருக்காரு, வாஜ்பாய் போயிருக்காரு, இந்த மாதிரி லீடர்ஸ் போயிருக்காங்க. பட் அவங்களெல்லாம் விட மோடி தொடர்ந்து வெற்றி பெறார். மாதவன் சார் சொன்னதில் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது, கேட்சியானவது, ப்ராடக்ட் ஆர்எஸ்எஸ், மார்க்கெட்டு இவங்க. இந்த மார்க்கெட்டை அதாவது இல்லை ப்ராடக்ட் நீங்க மார்க்கெட் பண்ணிக்கங்கன்னு ஆர்எஸ்எஸ் சொல்றேன். ப்ராடக்ட் வந்து மோடி தான். மார்க்கெட் என்ன வச்சு மார்க்கெட் பண்ணிக்கங்கன்னு ஆர்எஸ்எஸ் சொல்ல, மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக ஆர்எஸ்எஸ் சொல்ல. நான் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன் ஒருவேளை என்னோட புரிதல். அதாவது ஐடியாலஜி ஆர்எஸ்எஸ், அதை மார்க்கெட் பண்ணணும். அதை மார்க்கெட் பண்ணும்போது பலவிதமான மாற்றங்கள் வரும். ஒன்று. ரெண்டாவது, இன்னமும் ஆர்எஸ்எஸும் பாஜக, மோடி தலைமையிலான பாஜக ஜெல்லாக இருக்கா, முழுமையாக ஜெல்லாக இருக்கான்னு தெரியல. தேர்தல் வெற்றிகள் உண்டு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு காம்ப்ரமைஸ் லெவல். எப்பவுமே ஒரு தோல்விக்கு அப்புறம், ஒரு சறுக்கலுக்கு அப்புறம் ஒரு பொசிஷனுக்கு வருவாங்க. அப்போ அது வரையில் கொஞ்ச நாள் ஓடட்டும் அப்படின்றது. ஆனால் பை அண்ட் லார்ஜ் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க இடையிலான ஒரு வேறுபாடு இருக்குது. இப்போ நண்பர் பிஎன் சொன்ன மாதிரி தேவேந்திர ஃபட்னவிஸ், இவர் யோகி, சிவராஜ் சௌஹான், இன்னும் நிதின் கட்கரி அந்த லைனில் இருக்கார். காரணம் என்னன்னு சொல்றீங்கன்னா, இன்னும் இப்போ பாஜக நரேந்திர மோடி, அமித்ஷா என்பது 2 பேர் மட்டுமில்லை, குஜராத் லாபி. 2 நாளுக்கு முன்னாடி அண்ணாமலை பேசும்போது இன்னும் எல்லாமே நலன்களும் குஜராத்துக்கு போகுது. ஸோ அந்த கட்சியிலே இருந்தவருக்கு தெரிஞ்சிருக்கு எல்லா நலன்களும் பலன்களும் இதுக்கு போகுது. கடந்த காலத்தில் பாஜக தலைவர்கள் இவர் அத்வானியோ அல்லது வாஜ்பாயோ அந்த நிலை இல்லை. ஆர்எஸ்எஸ் பொறுத்தவரையில் சொல்லுவாங்க மகாராஷ்டிரா, நாக்பூர்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு ஒரு ஓவரால் வியூ உண்டு. இந்து ராஷ்டிரா, இந்து அந்த பார்வை உண்டு. இல்லை சார், அதில் தான் நான் பிரியன் சார் சொல்லும்போது அதை கேட்கணும்னு நினைச்சேன். அதை நீங்களும் சொல்லுங்க, பிரியன் சார்ட்டையும் கேட்குறேன். இனிமே இந்து ராஷ்டிரா, இந்துத்துவா இதை பொசிஷன் பண்ணி ஓட்டு கேட்கக்கூடிய இடத்துல ஆர்எஸ்எஸோ பாஜகவோ இருக்கா? சிஜேபி வந்தாச்சு, கல்வி குறித்து, வேலை வாய்ப்பு குறித்து இளைஞர்கள் கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்கல்ல. இனிமே இஷ்யூ பேஸ்டு எலெக்ஷன்ஸா நடக்க போதா, ஐடியாலஜி பேஸ்டு எலெக்ஷன்ஸா நடக்க போதா? சார், ஐடியாலஜி பேஸ் ஒரு சில பாக்கெட்ல தமிழ்நாட்டில் எவ்வளவு காலம் ஆனாலும் பாஜக ஆர்எஸ்எஸ் வருமா? வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அந்த ஐடியாலஜி இங்கே செல்லுபடியாக. நீங்க ஒருவேளை பாஜகவிலிருந்து பிரிந்த ஏதோ ஒரு அமைப்போ தனி கட்சி தொடங்கி அவங்க வந்தா தமிழ்நாட்டு சூழலுக்கு ஏற்ற ஒரு கூழ். இங்க இருக்கிற ஐடியாலஜிங்கிறது, நீங்க இங்க முன்வச்ச திராவிட மாடல் ஐடியாலஜிங்கிறது சமூக நீதியோடு தொடர்பு கொண்டது, சமூக நீதி, இடஒதுக்கீடு தொடர்பு கொண்டது, வளர்ச்சியோடு தொடர்பு கொண்டது, எல்லோருக்கும் எல்லாமுங்கிற சமத்துவத்தோடு தொடர்பு கொண்டது. நம்ம அந்த ஐடியாலஜியையும் நம்ம இந்துத்துவாவையும் ஒரே தளத்துல இல்ல நான் அந்த அது அல்லாத நிலை இது இருக்கு இல்லையா, இதை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டில் பாஜக. இப்ப காங்கிரஸ் தூக்கி எறிஞ்சிட்டார் 67ல, இன்னும் காங்கிரஸுக்கு வரல. காங்கிரஸ் பற்றிய ஒரு புரிதல் இருக்குல்ல, ஸ்டில் இல்ல. நீங்க சொன்னீங்க இல்லையா அண்ணாமலை, நீங்க குறிப்பிட்டீங்க இல்லையா, அவரே இந்துத்துவால இருந்து விலகி நிக்க வேண்டியதுக்கு தள்ளப்பட்ட, பாஜகவிலிருந்து விலகி இருக்கும்போது விலகி ஐடியாலஜில இருந்தே விலகி வந்துட்டாரு. பாரதிய சாதியை யாரும் முன்னிறுத்தாதீங்க, மதத்தை யாரும் முன்னிறுத்தாதீங்கிற இடத்துக்கு அவரே நகர்ந்துட்டாரு. அப்ப பாஜக தலைவராக இருந்தபோது இந்துத்துவ கார்டை அடக்கி தான் வாச்சார். அதனால தான் he is popular, he became popular among பிஜேபி லீடர்ஸ். திராவிட இயக்கத்திலிருந்து போய் பாஜக தலைவரான நயினாரை கூட அந்த அளவுக்கு பண்ண முடியல, திராவிட இயக்க பின்னணி. ஸோ ஐடியாலஜி ஒர்க்ஸ் அவுட். தமிழ்நாட்டுக்கு என்ன சூழல், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜக இனிமே மோடிங்கிற ப்ராடக்டை ஆர்எஸ்எஸ் ஆல மார்க்கெட் பண்ண முடியுமா? இந்துத்துவா, இந்து ராஷ்டிரா அப்படின்ற சித்தாந்த அடிப்படையில் அவரை ஒரு ப்ராடக்டாக பொசிஷன் பண்ணக்கூடிய இடத்துல வலுவா இருக்க ஆர்எஸ்எஸ், மோடி வலுவா இருக்காரா? மோகன் பாகவதனோட சில கொட்டேஷன்ஸ் அவர் மேற்கோளை காமிச்சோம்னா தெரியும். இப்ப மாதவன் சார் சொன்ன மாதிரி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினோட போராட்டத்தின் போது இளைஞர்களுடைய ஜென்சியினுடைய அணுகுமுறையை புரிந்து கொண்டு செயல்படணும். ஆனால் பாஜக செயல்பட்டதா இல்லை, மத்திய அரசு செயல்பட்டதா இல்லை. ஸோ உனக்கு முரண்பட்ட பார்வை. இது மட்டுமல்ல, பல்வேறு தளங்களில் மோகன் பாகவத் முற்போக்கான கருத்துக்கள் சொல்லியிருக்கார். இது சொன்ன வியப்படைவீங்க. பல தளங்களில் முஸ்லீம்களுக்கு எதிரான அவர் முஸ்லீம்களை சிறுபான்மையினரை பற்றி நரேந்திர மோடியோ மற்ற தலைவர்களோ பேசியது ஒரு புண்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால்
அவர்களெல்லாம் இந்த நாட்டு மண்ணை இந்த இந்திய டிஎன்ஏன்னு சொன்னவர் மோகன் பாகவத். ஸோ அங்கேருந்து ஸ்டார்டட். இன்னொரு தகவல் நிறைய பேருக்கு நினைவு இருக்குமா தெரியல, 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு ஐடியாலஜிக்கு மட்டும் இல்லை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்லையே கூட இந்த மரபணு மாற்றிய கடுகு விஷயம் இல்லை, அதை பாஜக அரசு ஆதரித்தது. பல ப்ரோக்ரெசிவ், அதாவது எக்கனாமிக் தியரியில் அதை கடுமையாக எதிர்த்த ஆர்எஸ்எஸ். ஸோ அங்கேயே இருக்கு. பொருளாதார அடிப்படையிலும் பொருளாதார அடிப்படையில் முரண்பாடு வந்தனா அடுத்த சித்தாந்தத்தில் வரும். அதுக்கு தான் இப்போ ஜென்சி பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பிரிவு இருக்கு. ஒரு காலகட்டம் ஜென்சி கிட்ட மோடியை வச்சே கன்வின்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல மோடி இருக்காரா? ஜென்சியை கன்வின்ஸ் பண்ணணும். இப்போ நான் சொல்றேன், அதை அவரை மோடியால கன்வின்ஸ் பண்ண முடியுமா? பாஜகவை விட மேலாகிட்டார் நரேந்திர மோடி. மோடி அப்படிங்கிற பிராண்ட் நேம், அமித்ஷா என்கிற பிராண்ட் நேம் பாஜக கூட இல்லை, தாமரை சின்னம் கூட கிடையாது. பாஜக என்பது மோடியினுடைய கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு இயக்கம். அப்படிதான் ஆயிடுச்சு. இப்போ எந்த நிகழ்வாக இருந்தாலும் லீடர் எபோவ் தி பார்ட்டி, லீடர் இப்போ அந்த லெவலுக்கு போயிட்டார். ஐ எம் த பர்சன், ஐ எம் த கிங். எப்படி எம்ஜிஆர், அதிமுகனா எம்ஜிஆர், ஜெயலலிதா, திமுகனா கலைஞர் கருணாநிதி, அந்த மாதிரி அவங்களாவது கட்சியை வளர்த்தாங்க. அது ஒரு ஒரு ரீசன் எடுத்துக்கலாம். நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு தன்னை வளர்த்து கொண்டிருக்கார். ஸோ பிராண்ட் நேம் மோடி, மோடி வச்சதுதான் சட்டம். இல்லை, டெல்லியில் நடந்த போராட்டம் வந்து பாஜகவுக்கு எதிரானதா மோடிக்கு எதிரானதா? அரசாங்கத்துக்கு எதிரானது. அரசாங்கம் இன்டர்ன் மோடி. கொஸ்டின் சொல்றேன், மோடியை மீறி ஏதாவது செய்ய முடியுமா சார்? அமைச்சர்கள் ஏதாவது ஒரு மாற்று கருத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ நாராயணன் சார் கை ஒற்றை புள்ளிகளை போயிட்டு இருக்கு சார். பாஜகவுக்கு எதிரானதா மோடிக்கு எதிரானதா டெல்லியில் நடந்த போராட்டம்? எல்லாமே குறிப்பாக நீங்க அபிஜித் திப்கே அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட இளைஞர் தலைவர்கள் எல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட மோடி அரசாங்கத்தை தான் குறி வைக்கிறாங்கன்னு தான் தோணுது எனக்கு. ஆனா அதுல முக்கியமா நான் ஒரு கருத்து கொஞ்சம் வித்தியாசமா சொல்ல விரும்புறேன். இந்த ப்ராடக்ட் என்ன மார்க்கெட்டிங் பேசும்போது 2014 வரை ஒரு சந்தேகமே இல்லாம இருந்தது, ஹிந்துத்வா தான் ப்ராடக்ட், RSS மார்க்கெட்டிங். இப்போ ஹிந்துத்வா நிறைய அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கே ஒழிய, இப்போ அவர் அடிக்கடி மோடி வந்து விகசித் பாரத், வளர்ச்சி அடைந்த இந்தியாங்கிறத தான் அவர் மேலாக சொல்றார். அதாவது நான் இந்தியாவோட தலைவன், இந்தியா மேல் நோக்கி செல்கிறது. அப்புறம் அவர் சமூக நிதியில அதிக நம்பிக்கை கிடையாது ஒழிய, பொருளாதார ரீதியில சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா பிரயாஸ்ங்கிறார். அவர் எல்லாரும் முன்னேறணும், எல்லாருக்கும், ஆனா எல்லாருக்கும் பங்கு உண்டுங்கிறார். அதாவது பங்குங்கிறது சமூக நீதியுடைய கருத்தியல்ல அவர் சொல்லல, ஐடியாலஜியில. எல்லாரும் நீங்க வேலை பண்ணுங்க, நாடு முன்னேறட்டும், உங்க எல்லாருக்கும் அதுல கொஞ்சம் ஒரு பெனிஃபிட் உண்டுங்கிறாரு ஒழிய, அதை வந்து சமூக மாற்றத்தையோ மறுசீரமைப்பையோ அவர் விரும்பல. அது கிளியர் ஆயிடுது. அந்த அளவுக்கு RSS ஓட அவர் சேர்ந்தவர் தான், இந்துத்வால தான் அது. ஆனா மற்றபடி அவர் வந்து இந்தியாவை முன்னோக்கி, இந்தியாவையே ஒரு ப்ராடக்டா மாத்திட்டு இருக்காரு அவர். இப்போ அதுக்கு தான் இனிமே எத்தனை இந்திராஸ் இந்தியா, இந்தியாஸ் இந்திரா அந்த காலத்துல இனிமே நடக்கக்கூடிய அத்தனை எலெக்ஷன்ஸ்லயும் இந்துத்துவா தான் ப்ராடக்ட் இல்ல. அதுதான் நான் சொல்றேன். அவர் மோடியோட நுணுக்கமா நீங்க ஆராயுங்க. இந்துத்துவா அவர் பக்கத்துலயே இருக்கவே இருக்கு. ஆனா அதை அவர் கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு, நாட்டின் வளர்ச்சியும் இந்தியாவே, இந்தியா தான் பாரதிய ஜனதா கட்சி, நான் தான் பாரதிய ஜனதா கட்சி, நான் தான் இந்தியா. அந்த காலத்துல இந்திரா காந்தி காலத்துல தேவகாந்த் பருவாங்கிற இவர் சொன்னார், இந்திரா இந்தியா இந்தியா. இப்போ மோடி இஸ் பாரத், பாரத் இஸ் மோடிங்கிற நோக்கில தான் கொண்டு போறார். அது RSSக்கு அது முழுசாக பிடிக்காது, பிடிபடாது. திரு நித்யானந்தம், நிர்வாகிகள் மாற்றம், அதன் நீட்சியாக திரு மோடி திரு அமித்ஷாவுக்கு பதிலாக வேறு ஒருவரை, அது ஃபட்னாவிஸோ இல்ல திரு யோகியோ, அவங்களை முன்னிறுத்துவது, இந்த ஸ்ட்ராட்டஜி இனிமே பாஜகவுக்கு கை கொடுக்குமா? இல்ல அணுகுமுறை மாற்றத்தை, சித்தாந்தத்தை முன்வைக்காம பிரச்சனைகளை முன்வைக்கக்கூடிய அணுகுமுறை மாற்றத்தை, ஜென்சிய அணுகக்கூடிய விதத்தை, இதெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய இடத்துக்கு பாஜக நகரணும். நகர தொடங்கி விட்டது. இன்ஸ்டால பேசுறாங்க, இன்ஸ்டால பேச அவரோட பேச்சு மட்டும் இல்லை, ராஜினாமாவையும் சேர்த்து சொல்கிறேன். இப்போ வந்து கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ணார். ராஜினாமா பண்ணும்போது கொடுக்கப்பட்ட விளக்கம் என்ன? மாணவர்கள் கோபப்படக்கூடியவர்கள்,
சிந்தனைக்கு சற்று இரண்டாம் இடம் கொடுக்கக்கூடியவர்கள், உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். எனவே அவர்களை நாம் உணர்த்தி எது சரியானது என்பதை சொல்லுகின்ற வேலை நம்முடையது இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிதான் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இல்ல அது RSS யோசிக்குதா, பாஜக யோசிக்கிறா? அதை பத்தி எனக்கு இல்ல இவங்க தானே முன்னிறுத்துறாங்க. பாஜக நீங்க சொல்ற மோடி, அமித்ஷா, இப்போ நீங்க பேசின பட்னாவிஸ் எல்லாமே RSS தானுங்க. அதுல பயிற்சி பெற்றவங்க நித்யானந்தம் உள்பட. இதுல என்ன பிரிச்சு பாக்குறது? இல்ல இப்ப பட்னாவிஸுக்கும் RSSக்கும் இருக்கிற நெருக்கம் மாதிரி மோடிக்கும் RSSக்கும் இருக்கா? இருக்கும், நமக்கு வெளியில தெரியாது. அவங்களோட பொறுப்பின் காரணமாக அவர் சற்று வேற வேலையில அதிகமா இருக்கிறதுனால நமக்கு தெரியாம இருக்கும். ஆக இந்த நீங்க சொன்னீங்கல்ல இந்த கரப்பாம்பூச்சி இந்த அதெல்லாம் ராஜினாமா செய்து கொடுக்கல. பெயரை சொல்ல கூட விருப்பம் இல்லை. இல்ல என்ன கரப்பாம்பூச்சி தானே அது, தேளா செல். அதனால ஒரு அமைச்சர் ராஜினாமா பண்ணியிருக்கிறார். ஆமா, அமைச்சர் ஏன் ராஜினாமா பண்ணாரு தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு பயந்தெல்லாம் ராஜினாமா பண்ண சொல்லல. அங்க தீவிரவாதிகள் நுழைஞ்சிருக்காங்க, அர்பன் நக்சல்ஸ் நுழைஞ்சிருக்காங்க. அமெரிக்காவிலேருந்து பணம் வந்திருக்குங்கிறதுக்கான நிரூபணம் ஆகுகிறது, நடந்துக்கிட்டே இருக்கே. மாணவர்களுக்காகத்தான் அது ராஜினாமா பண்ணார். அதுக்காக தான் இந்த காரணத்தை சொன்னார். மாணவர்கள் உணர்ச்சி வசப்போடு இளம் வயதினர் இல்லப்பா. இனிமே மாணவர்கள் முன்வைக்கக்கூடிய கல்வி பிரச்சனையோ, வேலைவாய்ப்பு பிரச்சனையோ, நாட்டுடைய அவங்களுடைய வாழ்வாதாரம், வளர்ச்சி சார்ந்த பிரச்சனையோ தான் பாஜக RSSோட இலக்கா இருக்குமா? இல்ல அதே இந்துத்துவா, இந்து ராஷ்டிரா அப்படிங்கறதான் அணுகுமுறையா இருக்குமா? இல்ல அதை நம்ம இப்ப அணுகவே முடியாத ஒரு சூழ்நிலை தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நான் பாஜகவுக்காக பேசல. இப்போ மாணவர்கள் அவர்களுடைய கல்வியில அக்கறை செலுத்த வேண்டும். சமூகத்தில் அக்கறை செலுத்துறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா அவங்க அங்க கூடினது எதுக்காக, ராஜினாமா கேட்டது எதுக்காக? ஆக அவங்க கூடும்போது இந்த கசிவுக்காக வினாத்தாள். நம்ம பாஜக கிட்ட பிரச்சனை இருக்கா, RSS பிரச்சனை இருக்கான்னு பேசுறோம். நீங்க மாணவர்கள்ட்ட பிரச்சனை இருக்குன்னு இல்ல, பிரச்சனை பேசல. மாணவருடைய அந்த போராட்டத்தில் ஊடுருவல் செய்தவர்கள் வைத்த கோரிக்கை என்ன, இப்பொழுது என்ன அமித்ஷா அடுத்துன்றாங்க. அப்ப அவங்களுடைய நோக்கம் அரசியல், அது மாணவர்களுடைய நோக்கம் இல்ல, மாணவர்களுடைய அஜெண்டா இல்ல. அது மாணவர்கள் இப்ப என்ன பண்ணாங்க, ராகுல் காந்தி இவங்கெல்லாம் அனாவசியமா தேவையில்லாம பேசாதீங்கன்னு சொல்லிட்டு குடும்பாவையெல்லாம் எரிச்சாங்க. எதுக்காக? எங்க பிரச்சனை உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க உங்க அரசியல் பண்றீங்களா எங்களை வச்சு அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா? ஆக மாணவர்கள் தனியா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது செய்யறாங்க, கோபப்பட்டாங்க. அந்த கோபம் வராமல் அவர்களுக்கு என்ன தேவை என்று பார்த்து குறிப்பால் உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்று மோடி சொல்லிக்கிறார். திரு பாக்கி, அணுகுமுறையை பாஜக RSS மாற்ற தொடங்கி இருக்கா ஜென்சிக்கு தகுந்த மாதிரி? பாஜகவே RSS மாற்றுவதற்கான முயற்சியில் இருக்கு. ஆனா பாஜக மாறுமா என்ற சந்தேகம். ஏன்னா பாஜக இஸ் a political party, RSS is an organization. They are not bothered about any power. ஆனா இது திமுக மாதிரி தான், அதான் கிட்டத்தட்ட அந்த லைன் தான். இது தேர்தலில் போட்டியிடும் போது, அரசியல் என்ற போது பெரியார் சொன்ன மாதிரி தான் சில சமரசங்கள் செய்ய வேண்டிய வந்துடும். அதனால தான் தேர்தலில் போட்டியிடலன்னு சொன்னார் இல்லையா? அதே மாதிரி பாஜக சில சமரசங்களை செய்து கொள்ளும். அப்போ அது அந்த இது எல்லாத்தையுமே RSS-ஆக அது எடுத்துக்கொள்ளுமா என்று தெரியவில்லை. இப்போ இந்த தலைவர்கள் மாற்றம் கூட, நாளை தினம் புதிய தலைவர் உருவாவதோ, பிரதமர் வேட்பாளர் உருவாவதோ, மாநிலங்கள் பல்வேறு மாற்றங்கள் எல்லாத்துக்குமே பாஜக தலைமையாக தான் இருக்கும். எல்லாத்தையுமே RSS இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்னா, இப்போ அத்வானி இல்லை பிரைம் மினிஸ்டராக இருக்கணும். அத்வானி தான் RSS கொள்கைகளை முழுமையாக வசீகரித்து கொண்டு அவர் தான் இந்த பாஜகவை ஒரு தேசிய ஒரு இயக்கமாக உருவாக்கி. மோடியும் அமித்ஷாவும் எங்கும் RSS கொள்கையோடு முரண்பட்டதாக இல்லையே. RSS உடைய கொள்கைகளை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம்னு எங்கேயும் அவங்க விலகி நின்னது. நாடு முழுவதும் RSS சித்தாந்தம் பரவ வேண்டும், இயக்கம் இல்லை, அவங்களோட சித்தாந்தம் பரவணும்னா அதுக்கு சரியான ஆள் யாரு? அத்வானி தான். அவர் தான் அவர் பிறகுதானே பாஜக நேஷனல் லெவல் தெரிஞ்சது. அதுக்கு பிறகுதானே பாஜக ஆட்சிக்கு வந்தது காரணமே. ஸோ அவரெல்லாம் விட்டுட்டு இவர் வந்திருக்காருன்னா இது முழுக்க முழுக்க அரசியல் இயக்கம். இந்த அரசியல் இயக்கம் எப்போதும் தேவைப்படும் போது சமரசம் செய்து கொள்ளும். அடிப்படையே ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும், வெற்றி கிடைக்கும்னா தக்க வச்சுக்கும், வெற்றி கிடைக்காதுன்னா மாத்திரும். அரசமைப்பு சட்டத்து மேல இன்னும் கை வைக்க, அதாவது வாஜ்பாய் பீரியட்ல கூட ஒரு முயற்சி நடைபெற்றது. கான்ஸ்டிடியூஷனை ரீகான்ஸ்டியூட் பண்ணலாமா என்கிற ஒரு முயற்சி எண்ணம் இருந்தது. அப்போ கைவிடப்பட்டது, அது வேற விஷயம். அதுக்கான எந்த அறிகுறியும் இதுவரை இல்லை. கான்ஸ்டிடியூஷன் மாற்றுவாங்க, 370 விலக்குவாங்க, அதெல்லாம் இருக்கும்.
பட் ஓவராலாக ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணுற முயற்சியை பற்றி இதுவரை பிஜேபி பேசலை. ஏன்னா தே நோ இட், இது பண்ணோம்னா அடி வாங்குவோம். ஸோ பாஜக பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த இதை முழுக்க புரிஞ்சுக்கிட்டு நரேந்திர மோடி அப்படி செயல்படுகிறார். அதனோட உள்கட்சி விவகாரம் தான் இந்த தலைவர். திரு பிரியன் சுருங்கம் ஒரே ஒரு விஷயம், நம்ம கொஞ்ச நேரம் பேசும்போது ஆர்எஸ்எஸ் சொன்ன உடனே அவங்க இந்து ராஷ்டிரா ஹிந்துத்வா இப்படிலாம் சொன்னோம். அதுக்கு ஆர்எஸ்எஸ் வருவதுக்கு 1925க்கு முன்னாடியே அதெல்லாம் இருக்கு. இப்போ வந்து அந்த புரிதல் இல்லாத காரணம் அது மட்டும்தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அது மட்டும்தான் இருந்ததுங்க. அதன் அடிப்படையில் தான் மற்றது எல்லாமே அமைந்தது. புரியுதுங்களா? ஏன் நான் அதுக்கு எடுத்துக்காட்டுன்னா, இன்னைக்கு சட்டமன்றத்தில் பார்க்கும்போது ஒரு நிதியமைச்சர் சொல்றாரு, தமிழ் எவ்வளவு படித்திருந்தாலும் கூட அன்புனா என்னன்னு தெரியாதுன்றாரு. ஆனால் திருக்குறள் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாழ்னா, அன்புடையோ தமக்கு ஒரு அன்பிலா, அதான் அந்த குரலை பேசினான். அன்பே சிவம்னு சொன்னாங்க, அன்பே கடவுள்னாங்க. ஆக அன்புனா என்னன்னு தமிழில் சொல்லாததா? எவ்வளோ படித்தாலும் தமிழில் அப்படின்னு ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த புரிதல் இல்லாத காரணத்தினால தான். ஒரே ஒரு வரி மட்டும் சொல்கிறேன். ஆனால் முற்றிலுமாக பாஜக ஆர்எஸ்எஸ்ஐ பைத்துக் கொள்ளாது. ஏன்னா கேடர் பேஸ்ட் பார்ட்டி, அதனோட பலம் என்னன்னு நமக்கு கடந்த மக்களவை தேர்தல் ஊபியில் அந்த நெருக்கடி ஆர்எஸ்எஸ்க்கும் இருக்குல்ல. முற்றிலுமாக பாஜகவையும் பகத்துக் கொள்ளாததான ஆர்எஸ்எஸ். அவங்களுக்கு நெசசிட்டியை விட பாஜக தேவைதான் அதிகம். அடி வாங்கிட்டாங்கல்ல, நான் பாதி இடங்கள் இழந்தது, 50% இழந்தது ஊபியில். ஸோ இவங்களோட பொலிட்டிக்கல் சர்வைவலுக்கு ஆர்எஸ்எஸ் தேவைப்படும். நீங்க கூட சொன்னீங்க, முடிச்சிரு ஒரே, நீங்க கூட சொன்னீங்க இங்க பேசும்போது யார் சொன்னாங்க தெரியல, அண்ணாமலை வந்து கொள்கையை விட்டு விலகி வந்திருக்கிறாரு. பாஜக கொள்கையிலிருந்து விலகி வந்திருக்காரு. வாழை சுருட்டி வீட்டில் வச்சுட்டு வரணும், இங்கே வேலை கட்டக்கூடாது அப்படின்னு ஆசிரியர் மாணவரை சொல்லும்போது வால் எங்கன்னு தேடிட்டு இருப்பாங்களா? ஸ்பேர் பார்ட்ஸ் அது இல்ல. பாஜக அப்படிதான் வச்சுக்கணும். ஓகே, பாஜக கொள்கையை அண்ணாமலை முன்னிறுத்தாம தானே இருக்கிறாரு. பல இடங்கள்ல முரண்படுறாரு பாஜகவோட கொள்கையோட. இல்லை, அது கரெக்டு தான். அவர் முதல்ல ஆரம்பத்தில் தலைவராக இருந்தபோது மைக்கேல் பெட்டி விஷயத்தை கையில் எடுத்தார். அதுக்கப்புறம் அது பெருசாக வந்து இந்த இந்துத்துவ விஷயத்துக்குள்ள அவர் போலன்றது உண்மை. அதனால் அவர் இப்போ வெளியில் வந்துட்டு வேற மாதிரி பேசுகிறாரு. குஜராத்துக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் போயிட்டு இருக்குன்னு பேசுகிறாரு. அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் கேடராக இருந்து வந்தவர் கிடையாது. பாஜகவில் வந்தார், தமிழிசை மாதிரி பாஜகவில் தான் வந்து சேர்ந்தார் அவர். பட் இவங்க மோடி அமித்ஷா அவர் அடையாளம் கண்டவர் பிஎல் சந்தோஷ். ஒரிஜினல் ஆர்எஸ்எஸ் அவங்கலாம். இப்போ வந்து மோடி அமித்ஷா வந்து ஒரிஜினல் ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட் சார். அவங்க ஆர்எஸ்எஸோட ப்ராடக்ட், ஆர்எஸ்எஸோட ப்ராடக்ட் அவங்க. அதனால வந்து அவங்க ஆர்எஸ்எஸோட பாலிசி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்துத்துவாவை வந்து எந்த கட்டத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. வேப்பமரம் தன் குணத்தை மாற்றவே மாற்றாது. அது மாதிரி தான் பாஜக. ஆர்எஸ்எஸ் வகுத்து வச்சிருக்கிற அந்த பாலிசியிலேருந்து மாற மாட்டாங்க. உதாரணம் ஒன்று சொல்கிறேன், எஃப்ஆர்சிஏ பில் ஏன் வருது, எஃப்சிஆர்ஏ பில் ஏன் வருது? அது ஒரு வகையில் மைனாரிட்டி டார்கெட் பண்ணுது. அது இந்துத்துவ நோக்கி போகிற ஒரு விஷயம். ஏன் வக்போர்டில் வந்து இந்து மெம்பரை ஏன் திணிக்கிறீங்க உள்ள? அது ஒரு வகையில் இந்து ராஷ்டிரத்தை செய்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் யூசிசி, பிஜேபி ஆளுற மாநிலங்களில் யூசிசி வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஏஏ சட்டத்தை ஏன் கொண்டு வந்தீங்க? அதுலேயும் பல பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதனால வந்து இதெல்லாம் பண்றதை பார்க்கும்போது ஏற்கனவே 370 எடுத்துட்டாங்க. அந்த கோர் இதுலேருந்து அவங்க வந்து என்னைக்குமே மாற மாட்டாங்க. ஆனால் ஒரு பாலிட்டிஷியனா, ஆர்எஸ்எஸ் கேடரா இருந்தா கூட மோடி அவர்கள் ஒரு பாலிட்டிஷியனா எந்த தேர்தலில் எப்படி வின் பண்ணணும், என்ன பேசணும்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஒரிசால பேசும்போது என்ன சொல்லுவாரு, இங்க இருக்கிற ஜெகநாத் கோயில் பொக்கிஷ சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு. வேற இடத்துல பேசும்போது என்ன சொல்லுவாரு, வேற இடத்துல என்ன சொல்லுவாரு, முஸ்லீம்கள் உங்க வீட்டு மாட்டை வந்து முஸ்லீம்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்கன்னு பேசுவாரு. தேர்தல் எப்படி வெற்றி பெறணும்னு அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆனால் ஆர்எஸ்எஸோட பாலிசியிலேருந்து அவர் விலகவே மாட்டார். மாதவன் சார், சுருக்கமா உங்களுடைய பதில். தமிழ்நாட்டில இருந்து இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க, தேசிய நிர்வாகிகள் பட்டியலே இல்ல. தமிழ்நாடு பத்தி பாஜக என்ன நினைக்கிறாங்க? அது ஒரு தமிழ்நாடு என்பது புரியாத புதிர் பாரதிய ஜனதா கட்சிக்கு. நேற்று கூட ஒரு பேனல்ல இது நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அவங்க சனாதன தர்மத்தை முன்னிட்டு வச்சுட்டு அதை வச்சு ஹிந்தி ஹிந்துத்வான்னு அரசியல் பண்றவங்களுக்கு தமிழ்நாடு அப்படியே கண்ணை கட்டி காட்டில் வித்த மாதிரி ஒரு ஸ்டேட். அது அவங்களுக்கு வந்து கருத்தியல் ரீதியில இப்போ தமிழ்நாட்டுல படிப்பறிவு நிறைய உண்டு, விழிப்புணர்ச்சி திராவிட கழகம் வந்த அப்புறம் கூடவே கூடி இருக்கு. இப்போ ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிச்சு சொல்ல, ஜென்சி போராட்டத்துக்கு கரப்பான் பட்சிக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி அவுட்ரீச்ங்கிற வார்த்தையை ரொம்ப பயன்படுத்துறது. பான்சுரி சுவராஜன் தேஜஸ்வி சூர்யாவே அங்க அதை பண்ண வச்சிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. அவுட்ரீச் என்பது என்ன அர்த்தம்? நான் சொல்றத நீங்க கேளுங்கிறத கொஞ்சம் நயமா சொல்றதான் அவுட்ரீச்ங்கிறாங்களே ஒழிய, நீங்க உங்களுடைய கருத்து என்ன,
அது மாறுபட்டா அதுல என்ன தப்புங்கிற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. தே ஆர் நாட் எக்லெக்டிக். ரிக்வேதத்துல சொல்றதுக்கு எல்லா இடத்துல இருந்தும் நல்ல எண்ணங்களை வரவழைச்சுங்கன்னு அதை பாரதிய ஜனதா RSS ஃபாலோ பண்றதே கிடையாது. அதாவது என்னன்னா அவங்களுக்கு பகுத்தறிவுல நம்பிக்கை கிடையாது. அந்த பகுத்தறிவுக்கு பேர் போன இடம் தமிழ்நாடுங்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி மாட்டிட்டு இருக்காங்க. அதனாலதான் பாகிஸ்தான். நன்றி. இன்னொரு அமர்வை விரிவா பேசுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினருக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைய பேர் அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது